திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெருமழையால் அதிக பாதிப்பு ஏற்பட்ட வட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இதர வட்டங்கள் மற்றும் தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு 1,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். வெள்ளத்தால் இதுவரை இல்லாத அளவிற்கு நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி சென்றடைந்தார். அங்கு செயின்ட் மேரிஸ் பள்ளி, அந்தோணியார்புரம், குறிஞ்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். நிவாரண முகாம்களில் தங்கியிருப்பவர்களுக்கு உதவிப் பொருட்களையும் அவர் வழங்கினார். தொடர்ந்து எட்டயபுரம் 3வது கேட் மேம்பாலத்திலிருந்து வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்றும் பணியை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் நெல்லை மாவட்டத்திற்கு சென்ற முதலமைச்சர் சந்திப்பு பேருந்து நிலையம் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார். வர்த்தக மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பை தாண்டி அதிக மழை பெய்திருப்பதாகவும், காயல்பட்டினத்தில் ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மீட்பு பணிக்காக உடனடியாக 10 அமைச்சர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்த முதலமைச்சர் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் சீரமைப்பு பணிகளுக்காக 2,000 கோடி ரூபாயை விடுவிக்க பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு தலா 6,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு தலா 1,000 ரூபாய் அளிக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள வட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 6,000 ரூபாயாக வழங்கப்படும். இந்த மாவட்டங்களில் உள்ள இதர வட்டங்களுக்கும் மற்றும் கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை கருத்திலே கொண்டு அங்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர்களும் அதிகாரிகளும் இறுதி வரை இங்கேயே தங்கி மக்கள் காப்பு பணிகளில் நிச்சயமாக ஈடுபட இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு ஹெக்டேருக்கு 17,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை 10,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில்.